Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் இரண்டாவது நாளாக கோவை மாவட்டம் வடவள்ளி பேருந்து நிலையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று இரண்டாவது நாளாக கோயம்புத்தூரிலே, அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தினுடைய இரண்டாவது நாள் சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கி நடத்தி வருகிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடவள்ளி பேருந்து நிலையம் அருகே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வாகனம் நடந்திருக்கிற அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் தலைகளாக எங்கு பார்த்தாலும் காட்சி அளிக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பூரண கும்ப மரியாதையோடு தன்னுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சியுடைய நிகழ்த்தி வருகிறார்கள். அதே போன்று மேலதானம் நாதசுரம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான பெண்கள் சிறந்த உற்சாகமான வரவேற்பு பெண்களுடைய நம்பிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் நேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது சூறாவளி சுற்றுப்பயணத்தை மன்னாரி அமர்ந்த அந்த பத்திரகாளி பூஜையை தொடங்கினார்கள். தொடர்ந்து விவசாயிகளை சந்தித்தார்கள். விவசாயிகளுடைய பாதுகாவலனாக குடிமரமுக்கு நாயகனாக இருந்து வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற திமுக அரசு இன்றைக்கு விவசாயிகளுக்கு எந்த ஒரு இடுபொருளாக இருக்கட்டும், கோவையை பொறுத்தளவுக்கு பருத்தியினுடைய உற்பத்தி இருக்கிறது, அந்த தொழில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த நஷ்ட இழப்பீடு வழங்காத இருக்கக்கூடிய நிலை, அவர்களை அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நடுத்தர தொழிற்சாலைகள் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, தங்க உற்பத்தியாளர்களுடைய பிரச்சனைகள், அதே போன்ற மகளிர் குழு வழங்கக்கூடிய சுயசித்தி வழங்காமை, இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்த இன்று காலை தனியார் விடுதியிலே அந்த தொழில் கூட்டமைப்புடைய பிரதிநிதிகளோடு ஒரு தகவல்களை கூட்டம் நடத்தி அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவர்கள் எடுத்துக் சொன்னார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற போது எங்களுக்கு செய்த குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுழற்சி முறையில இப்பொழுது 20,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. குறிப்பாக நான் தொடர்ந்து மானியத்தில் 25,000 ரூபாய் மானியத்திலே அனைத்து ஊழியர்களுக்கும் அந்த பெண்களுக்கு மகளிர் சுய உதவி சேர்ந்தவர்களுக்கு 25,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது எதுவும் வழங்கப்படாமல் தொடர்ந்து பல்வேறு இடர்படுத்தல் செய்திருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். எனவே நீங்கள் 2026 முதலமைச்சராக வருகிற போது எங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்க்கப்படும், நாங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே ஏன் இருக்கிறோம் என்ற நிலையிலே தான் இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசுடைய அவலனை இருப்பதாக அவர்கள் வேதனையோடு பதிவு செய்த அனைத்து விவரங்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டறிந்தார்கள். கேட்டறிந்த பின்னர் ஒவ்வொரு, அதாவது தொழில் கூட்டமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் சிறு குறு நடுத்தர தொழில் வர்க்கத்தை சேர்ந்த தொழில் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள், தங்க நகை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், விமான நிலைய விரிவாக்கத்திற்காக இடம் கொடுத்தவர்கள், மகளிர் சுய உதவிக்கு சேர்ந்த அனைத்து கோரிக்கைகளையும் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும். இதில் குறிப்பாக விமான நிலைய விரிவாக்கத்தில் எப்படியெல்லாம் அதிமுக அரசு விவசாயிகளுடைய நிலங்களை கையகப்படுத்துகிற போது அதிகபட்சமான ஒரு விலைக்கு நிலத்தை கொடுத்தது. அதே நேரத்தில் விரிவாக்கத்திற்கு திமுக அரசு இன்னும் கூட விரிவாக்க பணிகளுக்கு உரிய நிலத்தை அந்த இருப்பு அவர்களுக்கான தொகையை கொடுத்து நிலத்தை பெறாத அவலனை இருப்பதை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார்கள். இப்பொழுது இந்த வடவள்ளி பேருந்து நிலையம் பிரம்மாண்டமான ஒரு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் பெண்களாக காட்சி அளிக்கிறார்கள். ஒருபுறம் பெண்கள், மறுபுறம் ஆண்கள் என்று இரண்டு புறமும் மக்கள் தலைகளாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வடவள்ளி பேருந்து நிலையமே புரிகிற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டத்திலே பல்வேறு சிறப்பான பணிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய அந்த பல நிதி உறுதியோடு அவர் அளித்த அந்த நிதி உதவியை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் தலைமை செயலாளருமாக இருக்கக்கூடிய SP வேலுமணி அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள் என்பதை இன்று காலை நடைபயிற்சி வீழ்ச்சிகளை மேற்கொள்கிற பொழுது அங்கு நடைபயிற்சி மேற்கொண்ட ஏராளமான பெண்களும் பொதுமக்களும் அவர்களுக்கு இது போன்ற நெறிகள் கொடுத்ததையும் குறிப்பாக இது போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தியதை
செய்ததையும் நாங்கள் மறக்க முடியாது என்று நெகிழ்ச்சியோடு அவர்கள் பதிவு செய்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கோவை மாவட்டம் முழுவதுமாக இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் இருக்கிறது. அது வேதனை அளிப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுவதை பார்க்க முடிகிறது. அதே போன்று கோவை மாவட்டத்தில் அனைத்து சாலைகளும் அதாவது பள்ள குடிகளாக மரண குடிகளாக தள்ளியிருத்துக் கொண்டிருக்கிறது. பேச்சு போடக்கூடிய போட்டோஷூட் நடத்தக்கூடிய ஆட்சியாக திமுக அரசு இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்திலே குடிநீர் 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் வருவதாகவும் அந்த சிறுவாணி தண்ணீர் அணை முழுமையாக நிரப்பாமல் அரைக்குறையாக நிரப்பப்படுவதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய துயரத்திற்கு 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் பெற வேண்டிய அவலம் இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தற்பொழுது அதிமுக பொதுச்செயலாளருடைய வாகனம் தவழ்ந்து திட்டு கொண்டிருக்கிற மக்கள் வெள்ளத்திலே அலைகடல் பூர்த்திருக்கக்கூடிய மக்கள் தலைகளாக காட்சியளிக்கக்கூடிய வடவள்ளி பேருந்து நிலையமே குடும்புகிற விதமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய வாகனம் தவழ்ந்து இருந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. ஏராளமான பெண்களும் அதாவது இளைஞர்களும் அதே போன்ற ஏராளமான ஆண்களும் சாலையினுடைய அனைத்து பகுதியிலும் உருகி இருக்கிறார்கள். பார்த்தாலும் மனிதமாக காட்சியளிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு குவிந்திருக்கக்கூடிய இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசவிருக்கிறார். மும்முனை மின்சாரம் வழங்கப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக மின்தடை தொடர்ந்து இருப்பதாகவும் இதனால் கோவை மாவட்டம் தொழில் நகரமான கோவை மாவட்டம் தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய அவலநிலையை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக கோவை மாவட்டத்திற்கு கனிம வளங்கள் சுரண்டி கேரளாவுக்கு கொள்ளை லாபம் அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மருதமலை கோவிலில் இருக்கிறது. அறுவடை விதிகளில் ஒன்றாக அறுவடை விதிகளில் அடுத்து 7ஆம் படை விதாக இருக்கக்கூடிய மருதமலை கோவிலே அந்த மக்களுக்கு பயன்படாமல் தாயுடைய திமுக அரசு கையில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறையுடைய சுரண்டலுக்காக இங்கு பல்வேறு நிர்வாக தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் கூட சரி செய்து கொடுக்காத ஒரு அவலம் இருப்பதாக கூறுகிறார். கோவை மாநகரத்தில் குடிநீர் அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டதால் நடுத்தர மக்கள் வாடகை கூட பெற முடியாத ஒரு சூழலில் நம்பப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக தொழில் நகரமான கோவையிலே ஸ்மார்ட் சிட்டி மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேம்படுத்தப்படுவதன் மூலமாக கோவை மாநகரம் தரம் உயர்த்தப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல்வேறு நிலையில் உயர்ந்த நிலை இன்றைக்கு அந்த பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் எல்லாம் நோண்டப்பட்டு அந்த சாக்கடை எல்லாம் கழிவுநீர் கலந்து பாசி நீராக படிந்து தொடர்ந்து அந்த பகுதியிலே மிகப்பெரிய அளவிலே தடுமாற்றம் இருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக இன்றைக்கு மக்கள் தலைவராக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே தொடர்ந்து இந்த மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இந்த வடவள்ளி பேருந்து நிலையத்தை அடுத்து தொடர்ந்து லாரி ரோடு மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன்